பார்த்துங்க சாமி அப்படி தானே கதறுவாங்க. ஆனால் ஒருத்தர், ஒரு ப்ராஃபட்டு ஆண்டவருக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புகிறார். என்னன்னு, சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து என்னை கொண்டுட்டு போகிறீங்களா அப்படிங்கிறார். சீரியஸ்லி, ஒரு பெரிய தேவ தீர்க்கதரிசிங்க அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் செத்தா போதும் ஆண்டவரே. இதுதாங்க அவர் பண்ற பிரேயர். He wanted to die. நான் சாகணும்னு கேட்கிறாரு. ஆண்டவர் அப்படி விட்டுருவாரா உங்க ஸ்டோரிய? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உன் ஸ்டோரி அப்படி முடிஞ்சிருமா என்ன? ஹalleluya. இப்போ எலியா எப்படி பார்க்கறாருன்னா, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், நான் செத்தா போதுங்க, இன்னைக்கு நான் குழியில இறங்கணுங்க, அதுக்கு நீங்க தாங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவரோட ஸ்டோரி அப்படியா முடிஞ்சது? பூமியில நிறைய பேருக்கு இறுதி ஊர்வலம் நடந்திருக்கு. ஆனா பைபிள்ல 2 பேர் மட்டும் சொல்லுவாங்க, நீ சாகா வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. ஆனா இந்த 2 பேரு பிசிக்கலாவே சரீரத்தின் பிரகாரமாக அவர்கள் சாகவே இல்லை. ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்க. இவர் கேட்கிறாரு, ஐயோ சாகணுங்க, குழியில் இன்னைக்கு நான் இறங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவரோட பிரேயருக்கும் அவரோட எண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரதம், அக்கினியின் ரதம் வருது, அதில் ஏறி டிராவல் பண்ணி நேரா பரலோகத்து போயிடும். எங்கேயாவது அப்படி ஒரு பஸ் பிடிச்சிருக்கீங்களா யாராவது? இல்லை ஏதாவது வெப்சைட் இருக்கா, we are doing the final booking, last seat, புக் பண்ண நேரா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு. அப்படி ஒரு ரதத்துல சீட்டு பிடிச்சி நேரா பரலோகம் போறாருங்க. ஆனா மனுஷன் என்னன்னு கேட்கிறாரு? சாகணும்னு கேட்கிறாரு. ஆனா அவரோட ஸ்டோரி சாவுல முடியலங்க, சாகாமையே முடிஞ்சது. அதுதான் அவருடைய ஸ்டோரி. See, we see people that were down at the lowest of their lives and how God restored them. அவங்கள ஆண்டவர் திரும்ப தூக்கி நிறுத்தின அற்புதமான சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி கிடையாது, டிஸ்னி மூவி கிடையாது, உண்மை சம்பவங்கள். தாவீது எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வலிக்கு விழ முடியுமோ அவ்வளவு கீழே விழுந்துட்டார். இன்னொருத்தர் மனைவி எடுத்து அதுக்கப்புறம் அவரோட அந்த பெண்ணோட வீட்டுக்காரனை கொண்டு அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே போனார். ஆனால் அவரோட ஸ்டோரி அப்படி முடியலைங்க. ஆண்டவர் அவரை தூக்கி நிறுத்துறாங்க. God restored him. He bounced back. ஒரு நாள் ஜீசஸ் வரும்போது அவரோட அட்ரஸ் சொல்றாரு. என்ன தெரியாதா? தாவீது உனக்கு தெரியுமா? ஆமா. அவரோட புள்ளல நானு அப்படிங்கிறார். Wow! When Jesus walked on this earth, he identified himself as the son of David. என்னது? யார் அந்த கொலைகாரனா? No. Jesus identified himself as